எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A 2025 உடைய கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்கு. டே 2 முடிஞ்சிருக்கு. டே 2 உடைய அப்டேட் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப பிசி, எம்பிசி எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. ஸோ பிசி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 1236 ரேங்கோட முடிஞ்சிருச்சு. 149 கொஸ்டின் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதில் எல்லாருக்கும் வரல, ஒரு சிலருக்கு மட்டும் வந்திருக்குங்க. அதே மாதிரி எம்பிசி 1360 வரைக்கும் போயிருக்கு. எம்பிசி கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது. ஒரு 140 130 ரேங்க் கொஞ்சம் ஹைடாக இருக்குது. ஸோ 148 கொஸ்டின் போட்ட பாதி பேர் வரைக்கும் வந்திருக்குங்க. ஸோ இதுதான் என்னன்னா, இப்போ ஜென்ரல் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் மட்டும் இப்போ ஒரு 558 இருக்குது அப்படின்னா டோட்டல் 1800 அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இதில் 70% வந்து பிசி தான் எடுத்திருக்காங்க. மீதி 25% வந்து எம்பிசி எடுத்திருக்காங்க. ஸோ மீதி 5% வந்து பிசிஎம், எஸ்சி இவங்கெல்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் ஓகே. ஸோ இன்னைக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் பிசிக்கான எல்லாமே முடிஞ்சிருச்சு. எம்பிசிக்கான எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ உங்களுடைய ரேங்க் வந்து நாளைக்கு காலையில் 10 மணிக்கு கவுன்சிலிங் வருது அப்படின்னா நீங்கள் போக வேணாம். உங்களுக்கு நைட்டே கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துடும், வர வேண்டாம் அப்படின்ட்டுங்க. இது பிகாம்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் போகலாம். நீங்கள் டைப்பிங் வந்து போத் ஐயர்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கு, ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் போகலாம், நாளைக்கு போகலாம். இது இல்லாமல் இருந்தது அப்படின்னா நீங்கள் போகணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. ஓகே. ஸோ 148 எடுத்து 147 எடுத்து கவுன்சிலிங் வரைக்கும் போயிட்டு எனக்கு கிடைக்கல அப்படின்னு திருப்பி வரவங்க நிறையா இருக்கிறாங்க. ரொம்ப வருத்தப்படுறாங்க, ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. ஸோ நீங்கள் கவுன்சிலிங் ஹால் வரைக்கும் உள்ளே போயிருக்கீங்க அப்படின்றக்கப்ப அடுத்தது அந்த கவுன்சிலிங் ஹாலில் போய் வேலை எடுக்கிறதுக்கும் நீங்கள் தான் போய் எடுப்பீங்க. ஸோ முதல் நாளே கூட போய் எடுக்கலாம். அதனால் இந்த வாய்ப்பு போயிடுச்சு அப்படின்ட்டு கவலைப்படாதீங்க. நிறைய பேர் ப்ரிலிமினரியே கிளியர் பண்ணாத ஆளுங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க இப்போ நல்லா படிச்சுட்டு இருக்காங்க. மெயின்ஸு அந்த லிஸ்ட்டில் வராதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களும் இப்போ படிச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்களோடவே நீங்கள் பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு இருக்குது. உங்களால் கண்டிப்பாக அடுத்த எக்ஸாமில் இன்னும் நல்லா சிறப்பாக பண்ண முடியும். முதல் நாளே போய் போஸ்டிங் எடுக்க முடியும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஒருத்தவங்க படித்து ரேங்க் 53 எடுத்திருந்தாங்க, பிரதீபா அப்படின்ட்டு. அவங்க போன டைம் 11th டே கவுன்சிலிங் வரைக்கும் போயிட்டு எனக்கு வரல அப்படின்ட்டு அப்போ மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அப்போ நான் கால் பண்ணி சொல்லியிருந்தேன், 11வது நாள் வந்தேன் அப்படின்னு வருத்தப்படாதீங்க, அடுத்த டைம் ஃபஸ்ட்டு டேவே போவீங்க அப்படின்ட்டு. இந்த டைம் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு செஷனே போய் லேபர் இன்ஸ்பெக்டர் அப்படின்ற போஸ்ட்டை எடுத்துருக்குறாங்க. ஓகே. ஸோ இதே மாதிரி தான் ரொம்ப நம்மளுடைய எஃபோர்ட்டை கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த வேலை அப்படின்றது கிடைக்கும். உங்களுடைய முயற்சியை தொடர்ந்து பண்ணுங்க. வேகன்சிஸ் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால விடாதீங்க. டிஎன்பிசி அவங்களுடைய வேலையை சரியாக செய்யலை அப்படின்றதுனால விடாதீங்க. நீங்கள் படிக்கிற இன்ஸ்டியூட்டில் சரியான மெட்டீரியல் தரல, சரியான டெஸ்ட் வைக்கல அப்படின்றதுனால நீங்கள் தயசமாகாதீங்க. ஸோ இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்லாம் மீறி நான் கண்டிப்பாக ஒரு வேலை வாங்குவேன் அப்படின்ற உறுதியோடு நீங்கள் படிங்க. கண்டிப்பாக இந்த அடுத்து வர எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவீங்க. வருஷம் இந்த எக்ஸாம் வந்துட்டே தான் இருக்க போகுது. இதுக்கான முயற்சியை தொடர்ந்து பண்ணுங்க. ஓகே. ஸோ இப்போ நமக்கு பிஎஸ்டிஎம் மட்டும்தான் நிறையா இருக்குதுங்க. ஜென்ரல் டர்ன்லேயே பார்த்தீங்கன்னா வெறும் 17 பிஎஸ்டிஎம் தான் ஃபில் ஆயிருக்கு. நேற்று வந்து 10 பிஎஸ்டிஎம் ஃபில் ஆயிருந்தது. ஸோ ஒரு 7 பேர் தான் இன்னைக்கு வந்து வந்திருக்கிறாங்க. அப்படின்றக்கப்ப எதனால பிஎஸ்டிஎம் கம்மியாக இருக்குன்னா எல்லாருமே ஜென்ரல் தமிழ் எடுத்தவங்களா இருப்பாங்க. இந்த பிஎஸ்டிஎம் போனவங்க குரூப் 2ல கூட ஜென்ரல் தமிழ் அவங்க வந்து ஜெனரல் தமிழ் எடுத்து மெயின்ஸ் எழுத போயிருந்தாலுமே கூட இங்கிலீஷ் மீடியத்தில் எழுதியிருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு ஈஸியாக கிளியர் ஆயிடுச்சு. கட் ஆஃபில் ஒரு பெரிய வேரியேஷன் அப்படின்றது வரல. ஸோ இதில் வந்து ரொம்ப வேரியேஷன் அப்படின்றது ஒரு இப்போ 149 கொஸ்டின் வந்து பிசிக்கு இருக்குது அப்படின்னா 139 வரைக்கும் பிசிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ உங்களுடைய மார்க் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதை விட கம்மியானாலும் ஆகும், ஒரு மார்க் 2 மார்க் அதிகமானாலும் ஆகும். ஆனால் ஒரு கன்சிடபிள் அமௌண்ட் வந்து இது இந்த நம்பர்ஸ் வந்து குறையுங்க. ஸோ அதனால் நல்ல எனக்கு 140 தான் வருது, எனக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு இப்போ சொல்லியிருக்கு டிஎன்பிஎஸ்சி. ஓகே. வெறும் 17 தான், 7 தான் மூவ் ஆயிருக்குங்க ஜென்ரல் டர்னில். விமனில் பாருங்கள் வெறும் 4 தான் போயிருக்கு. ஸோ மொத்தமாகவே 17 + 4 21 வேகன்சி தான் போயிருக்கு. அப்போ எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றது நீங்கள் பாருங்கள். 20% வேகன்சி அப்படின்னு போட்டாலுமே கூட நமக்கு வந்து பிஎஸ்டிஎம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஆல்மோஸ்ட் டோட்டலாக 360 வேகன்சிஸ் போல் இருக்குது நமக்கு. ஸோ நிறைய நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ ஈஸியாக உங்களுக்கு வந்து பிஎஸ்டிஎம்மாக இருந்தது அப்படின்னா வேலை கிடைக்குங்க. ஓகே. ஸோ அதுக்கு அதை தவிர நமக்கு வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒன்றும் பெருசாக எதுவும் மூவ் ஆகலைங்க. அதே மாதிரி டெஸ்டியூட்டட் விடவுலையும் ஒன்றும் மூவ் ஆகலை. ஸோ அவங்களுக்குலாம் வந்து நாளைக்கு கூட அந்த கோட்டால மூவ் ஆகாது. நாளான்னைக்கு 2வது செஷனில் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் செஷனில் முடியும். ஸோ அது மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஓகே.
ஸோ ஷெட்யூல்டு ட்ரைப்லயும் பெருசா எதுவும் மூவ் ஆகலைங்க. ஸோ அது மாரி தான் இருக்கு. எஸ்சிஏல பார்த்தீங்க அப்படின்னா, சிஏல 24 வேக்கன்சில வெறும் 5 தான் ஃபில் ஆயிருக்கு. மீதி 19 இருக்கு. பிஎஸ்டிஎம் எதுவுமே மூவ் ஆகல. அப்படியே தான் இருக்குதுங்க. எஸ்சிஏ விமன்லயும் பெருசா எதுவும் மூவ்மெண்ட் அப்படின்றது இல்ல. எஸ்சிஏ விமன்ல மொத்தமா வந்து 12 இருக்கு. எல்லாமே வந்து ஃபில் ஆகாம தான் இருக்கு. 12மே இருக்கு. ஸோ நாளைக்கு இந்த கோட்டால இருக்கவங்க எல்லாருமே எடுப்பாங்க. எஸ்டி இந்த டைம் ரொம்ப அதிகமா இருக்கு. எப்பயுமே இவ்ளோ அதிகமா வராதுங்க. இப்பயும் 1% தான் வரும். 1% அப்படின்றது இப்ப 2000ல 1% 20 தான் வரும். ஸோ இந்த டைம் வந்து பேக்லாக் வேகன்சிஸ் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து நெறையா வந்திருக்கு. ஸோ நல்ல வாய்ப்பு இந்த டைமு. ஸோ பேக்லாக் வேகன்சிஸ் அப்படின்னா, ஆ என்ன ஆயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரி ஃபார்வர்ட் அண்ட் பேக்லாக் வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேரி ஃபார்வர்ட் பேக்லாக் அப்படின்னா ஏற்கனவே அந்த போஸ்ட்டு இப்ப வந்து நம்மளுடைய ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த போஸ்ட்ல அ ஷெட்யூல் காஸ்ட் வந்து 15% இருக்கிறாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. இல்ல அப்படின்னா, அதற்கு தகுந்த மாரியான பேக்லாக்க திருப்பி கொண்டு வருவாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து இங்க வந்திருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து நெறைய இருக்கு. எஸ்சிக்கும் இந்த டைம் போஸ்டிங் அப்படின்றது நெறையா இருக்கு. ஸோ ஷெட்யூல் காஸ்ட் அப்படின்றவங்களுக்கும் நாளைக்கு ஃபுல்லுமே கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், எஸ்சிஏ, அப்புறம் பிஎஸ்டிஎம், அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன், டெஸ்டிடியூட்டட் விடோ இவங்க எல்லாருக்குமே நாளைக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு. ஸோ ரொம்ப அவைலபிள் பாருங்க 743 இருக்கு. ஸோ இந்த கேட்டகரியில தான் எல்லாமே இருக்குங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்க்குறப்ப பிஎஸ்டிஎம்ல மட்டும்தான் எல்லா வேகன்சி இருக்கு. சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்பரேட்டிவ்லயே பாருங்க. பிசி பிஎஸ்டிஎம்ல 14 இருக்கு. பிசி விமன் பிஎஸ்டிஎம்ல 7 இருக்குங்க. அதே மாதிரி ஜெனரல் டர்ன்ல 12 இருக்கு. ஜெனரல் டர்ன் விமன்ல 5 இருக்கு. ஸோ இந்த டைம் ட்ரெண்டிங் வந்து லோக்கல் ஃபண்ட் ஆடிட் தான் ஃபர்ஸ்ட் போச்சு. அப்புறம் கோஆப்பரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது போச்சு. அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே போயிருச்சுங்க. சரிங்களா? ஸோ நல்ல சான்ஸ் இந்த டைம். இது வந்து 700 போஸ்ட் வந்து இது லெவல் 12லயே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து 700 போஸ்ட் வந்து டோட்டலாவே இல்ல. டோட்டலானா எல்லாமே சேர்த்து குரூப் 2, 2A சேர்ந்தே இல்ல. ஸோ இந்த டைம் வந்து இந்த லெவல் 12 போஸ்ட் அதாவது 55,000 சேலரி வரக்கூடிய போஸ்டிங்கே வந்து இந்த டைம் வந்து நெறையா இருக்கு. ஸோ நெறைய பேர் சேலரிலாம் கேட்குறாங்க. சார் 32,000 33,000 தான் இருக்கும். என் ஊர்லயே கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. கவர்மெண்ட் போஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எந்த ஊர்ல வேணாலும் போடலாம் தமிழ்நாடுக்குள்ள. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் டிஸ்ட்ரிக்ட் உள்ள போடுவாங்க. எங்க போஸ்டிங் போட்டாலும் போய் வேலை செய்யுங்க. 2 ஆர் 3 இயர்ஸ்ல மாத்திட்டு உங்களுடைய நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் வருவதற்கான வாய்ப்புகள் நெறையா இருக்குதுங்க. அதே மாரி சேலரி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ட்டு ரிக்ரெட் பண்ணாதீங்க. 32,000 அப்படின்றது பே கமிஷன் வந்துருச்சு அப்படின்னா அதிகமாயிடுங்க. இதுல கண்டிப்பா உங்களுடைய சேலரியில ஒரு 25% அதிகமாகும். ஒரு இன்னும் 33,000ங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு 40,000 42,000 மாறும். சரிங்களா? அது இல்லாம டிஏ இன்கிரிமெண்ட் அப்படின்றது குடுத்துட்டு இருப்பாங்க. இப்ப 55% தராங்க. ஸோ அடுத்த டிஏ வந்து 3-4% அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. 17/20/25ல இருந்தே அதிகமாகிடும் உங்களுடைய சேலரி அப்படின்றது. ஸோ சேலரி வந்து நீங்க இப்போ ஒரு டிகிரி முடிச்சுட்டு பிரைவேட் கம்பெனில போய் வேலை செய்யறத விடவே இந்த சேலரி அப்படின்றது அதிகமா தான் இருக்கும் குரூப் 2ஏல. 4லயும் வந்து ஒண்ணும் 2ஏக்கும் 4க்கும் பெரிய வித்தியாசம் அப்படின்றது இருக்காதுங்க. ஸோ ஒரு சில டிபார்ட்மெண்ட் எல்லாம் நாங்க ரொம்ப தேடி கண்டுபிடிச்சு எடுத்தோம். அந்த டிபார்ட்மெண்ட்லாம் ரொம்ப நல்ல டிபார்ட்மெண்ட். இப்ப தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மென்ட் கார்ப்பரேஷன்ல நாங்க நெறைய பேருக்கு எடுக்க சொல்லி எடுத்தோம். என்னன்னா அது இப்பதான் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றதே டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ அப்ப இதுக்கு முன்னாடி இருந்த எல்லாருமே இந்த ப்ரமோட்டிவா இருப்பாங்க. இல்ல அவங்களே எடுத்திருப்பாங்க. ஒரு போஸ்ட் 2 போஸ்ட் அப்படின்றத ஜூனியர் அசிஸ்டன்ட் கேடர்ல எடுத்திருப்பாங்க. ஸோ இப்போ ப்ரமோஷன் வந்து குயிக்கா இருக்கும். எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆள் எடுக்காம இருக்கிறாங்களோ இந்த டிபார்ட்மெண்ட் போனீங்கன்னா சீக்கிரமா உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் வரும். இப்ப இந்த தடவை டிசிடிஓ அப்படின்ற போஸ்ட் இருக்கு இல்லைங்களா? அது கடைசி 4 டைமா வேகன்சிஸ் இல்லவே இல்ல. ஸோ அப்ப அசிஸ்டன்ட்ல இருந்து டிசிடிஓ ஆயி டிசிடிஓல இருந்து சிடிஓ ஆயிருப்பாங்க இதுக்கு முன்னாடி. ஸோ இப்ப இந்த கேப் இருக்கிறதுனால ஸோ அத நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு அடுத்த ப்ரமோஷன் அப்படின்றது வருங்க. ஸோ அது மாரி வருஷம் வருஷம் ரெக்ரூட்மெண்ட் இல்லாத ஏதாவது ஒரு துறை இப்ப புதுசா ஏதாவது போர்டு வருது அப்படின்னா அதெல்லாம் வந்து நல்லா இருக்கும். இப்ப கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கமிஷனரேட்ல பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் அசிஸ்டன்ட் டூ டிசிடிஓ ஆகுறப்ப ஒரு 10% வந்து அவங்களுக்கு தனியாவே வச்சிருப்பாங்க. மத்த இப்ப டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க எடுக்குறீங்க அப்படின்னா, அத விடவே கமர்ஷியல் டாக்ஸ் கமிஷனரேட்ல கொஞ்சம் சீக்கிரமா ப்ரமோஷன் இருக்கும். அதே மாரி தான் இப்ப கமிஷனரேட் ஆஃப் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அங்கேயும் அதே மாரி தான். தனி சீனியாரிட்டி அங்க மட்டும் இருக்கும். அங்க ப்ரமோஷன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமா நடக்கும். ரூரல் டெவலப்மெண்ட் டைரக்டரேட்லயும் அதே மாரி இருக்கும். ஸோ இது மாரி அ நீங்க ஒரு துறைய நீங்க எடுக்கிறப்ப, எப்படி நம்ம வந்து அந்த துறையில இதுக்கு முன்னாடி இருந்தவங்க கே சொல்லி நம்ம கேட்போம். 3 வருஷத்துல வந்துரும் அப்படின்னா, அதுவே உங்களுக்கும் வரும் அப்படின்றது சொல்ல முடியாது. ஸோ அது வந்து கொஞ்சம் மாறுங்க. அ அதே பேட்டர்ன் அப்படின்றது ஃபாலோ ஆகாது.
மேல இருக்கக்கூடிய வேகன்சியை பொறுத்து, மேல இருக்கக்கூடிய ரிட்டயர்மெண்ட் ஆகுறவங்கள பொறுத்து. ஸோ நெறைய பேர் வந்து என்ன பயமுறுத்துறாங்கன்னா, இதுக்கப்புறம் இனிமேல் வேகன்சியே வராது. இனிமேல் வந்து கால்ஃபரே வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா கால்ஃபர் அப்படின்றது வரும். 2000 இப்ப 96, 97, 98 பேட்சஸ் எல்லாமே ரிட்டயர் ஆயிட்டு இருக்காங்க இப்ப. ஸோ அதுக்கப்புறம் 2000 அதுல ஒரு பேட்ச் 2001, 2002 அது வரைக்கும் வந்துச்சுங்க. 2002 டூ 2008 வரைக்கும் இந்த பணியாளர் நியமன தடை சட்டம் இருந்ததுனால ஆளுங்க உள்ளாரையே வரல. ஸோ அப்ப இன்னும் ஒரு 4 வருஷத்துக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது நடந்துட்டே இருக்கும். 2002, 3 2003ல இருந்து 2007 வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த அந்த பிளாக் இயர்ஸ் 5 வருஷத்துல ரெக்ரூட்மெண்ட் இல்லாதனால யாரும் பெருசா ரெக்ரூட்மெண்ட் எடுத்தா தான் அவங்க ரிட்டயர் ஆவாங்க இல்லைங்களா? யாரும் இல்லாதனால ரிட்டயர்மெண்ட் அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்கும். இன்னொரு 4 வருஷம் கழிச்சு இந்த ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே ரொம்ப கம்மியா இருக்கும். அது வரைக்கும் இந்த ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது இருந்துட்டே தான் இருக்கும். நீங்க ஒழுங்கா தொடர்ந்து படிங்கங்க.